ஒரு ஊரில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டின் அருகில் பெரிய மலை ஒன்று இருந்தது. அந்த மலையடிவாரத்தில் மரங்கள் நிறைந்து பசுமையாக காணப்பட்டது. அந்த காட்டில் காகம் ஒன்று வசித்து வந்தது. அது தன்னை எப்பொழுதும் பெருமையாகவே எண்ணிக்கொள்ளும். ஒரு நாள் காக்கை ஒரு புல்வெளி நிறைந்த சமவெளியில் உள்ள மரத்தில் அமர்ந்திருந்தது. அங்கே ஆடுகள் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது கழுகு ஒன்று பெரிய இறக்கைகளை விரித்து பறந்து வந்தது. மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளுக்கிடையே நின்றிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தனது கூரிய நகங்களால் பற்றிக்கொண்டு வேகமாக பறந்து சென்றது. நடந்தவைகளை பார்த்து கொண்டிருந்த காக்கை, ஏன் கழுகு மட்டும்தான் பலசாலியா? அதற்கு மட்டும்தான் கூரிய நகங்களும் பெரிய இறக்கைகளும் உள்ளதா? நானும் பலசாலிதான். எனக்கும் இறக்கைகளும் கூரிய நகங்களும் இருக்கின்றன. கழுகு தூக்கிய ஆட்டை விட நான் பெரிய ஆட்டையே தூக்குவேன் என்று மனதிற்குள் கர்வமாக எண்ணியது. உடனே தனது எண்ணத்தை செயலாக்கும்படி வேகமாக ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு மேலே பறந்தது. கூட்டத்தில் இருந்த பெரிய ஆட்டின் மீது அமர்ந்து தன்னுடைய கால்களால் ஆட்டை தூக்க முயற்சித்தது. ஆனால் காக்கையால் ஆட்டை தூக்க முடியவில்லை. மாறாக ஆட்டின் அடர்த்தியான ரோமங்களுக்குள் காக்கையின் கால்கள் மாட்டிக்கொண்டன. காக்கை எவ்வளவோ தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சித்தும் அதனால் முடியவில்லை. கால்களை எடுக்கும் முயற்சியில் தன்னுடைய இறகுகளை வேகமாக அடித்தது. காக்கை எழுப்பிய சத்தத்தை கேட்டவுடன் ஆட்டுக்காரன் வேகமாக வந்து காக்கையை பிடித்து கொண்டான். அப்பொழுதுதான் தன்னுடைய பலவீனத்தை எண்ணி காக்கை வருந்தியது. தன்னுடைய தகுதிக்கு மீறி நடந்து கொண்டால் அழிவு நிச்சயம் என்பதை காக்கை கழுகு ஆகுமா என்ற இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம்.